உணவை வீணடிக்காதீர்கள். ஹாய் வீவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த மாதிரி நாட்டு தக்காளியில் ஒரு அருமையான சாதம் நம்ம மதிய உணவுக்கு செய்கிறோம். ஆஃபீஸுக்கு, லஞ்சு பாக்ஸுக்கு, ஸ்கூலுக்கு இந்த மாதிரி நம்ம சாதம் செய்கிறோம். இது செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கலாம். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த நாட்டு தக்காளி சாதம் செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா அதோடைய டேஸ்ட்டே வராது. அதனால நல்லா ஃப்ரெஷ்ஷான தக்காளியாக இந்த மாதிரி 4 கிலோ தக்காளி எடுத்துக்கிறோம். இது கூட ஒரு 50 கிராம் கிட்ட நம்ம சின்ன வெங்காயம் எடுத்துக்கிறோம். அதுபோல் 4 பச்சை மிளகாய், இளம் மிளகாயை பச்சை மிளகாய் எடுத்துக்கிறோம். அது கூட பூண்டு வந்து 2 கண்டு பூண்டு, சின்ன சைஸ் பூண்டு, நாட்டு பூண்டு எடுத்துக்கிறோம். இது நல்லா காரமாக இருக்கும். அதுபோல் இஞ்சி ஒரு துண்டு, இந்த அளவுக்கு உள்ள இஞ்சி நம்ம எடுத்துக்கிறோம். அதாவது ஒரு 5 கிராம் பூண்டு, 5 கிராம் இஞ்சி எடுத்துக்கிறோம். இந்த வெங்காயத்தை, இந்த நாட்டு சாம்பார் வெங்காயத்தை நல்லா நீள்வாக்கில் வெட்டிக்குங்க. இஞ்சியும் பூண்டையும் அம்மியில் வச்சு தட்டிக்குங்க. தட்டி எடுத்து வச்சுங்க. கொத்தமல்லி தழை ஒரு கொத்து உருவி எடுத்து வச்சுருங்க. அதே போல் புதினா தலையும் ஒரு கொத்து, பச்சை மிளகாயை 2ஆக வகுந்துருங்க. இந்த மாதிரி கீந்தி 2ஆக வந்துருங்க. இப்போ நம்ம தக்காளியை, நம்ம அந்த நாட்டு தக்காளியை தண்ணியில் போட்டு ஒரு அகலமான கிண்ணத்தில், வேக வைக்கிற மாதிரி இருக்க கிண்ணத்தில் தண்ணியை ஊற்றி இந்த 4 தக்காளி, 1/4 கிலோ தக்காளியையும் போட்டுக்கிறோம். போட்டு இதை நல்லா கொதிக்க வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துடணும். இது வேக வைக்கும்போது அந்த தோல் தன்னாடி தெரிச்சிடும். அந்த மாதிரி பக்குவத்துக்கு நம்ம இதை தெரிக்கிற அளவுக்கு, அந்த தோல் தெரிக்கிற அளவுக்கு வேக வச்சு இந்த தண்ணி அப்படியே அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து வச்சிடுறோம். இது நல்லா ஆறின பிறகு இது மேலே இருக்க தோலெல்லாம் அப்படியே பார்த்திங்கன்னா நல்லா ஈஸியாக எடுக்க வந்துடும். இந்த மாதிரி அந்த தோலெல்லாம் எடுத்து அந்த தோலை மட்டும் பிரித்து எடுத்துக்கிறோம். ஏன்னா நம்ம சாதத்தில் அந்த தோல் வந்து அப்படியே திப்பு திப்பாக எங்கே பார்த்தாலும் இருக்கும். அதோட மிக்சி ஜாரில் சரியாகவும் அரைப்படாது. அதனால் நல்லா இதை வேக வச்சு போடுறதுனால அந்த தக்காளி பழத்தினுடைய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இதுக்கு இந்த வேக வச்சு இந்த தோலை உரிச்சிட்டு போட்டிங்கன்னா இதோட சுவையே வேறு மாதிரி இருக்கும். நல்லா ஹைலைட்டாக இருக்கும். அதுக்காக இதை நம்ம வேக வச்சு தோல் நீக்கிட்டோம். தோல் நீக்கி இது மாதிரி மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா நைஸாக சட்னி பதத்துக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம். இந்த அப்படியே வேக வச்ச தக்காளியை உரித்து போட்டு அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இதெல்லாம் சாதம் செய்கிறதுக்கு முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். எல்லாம் ரெடியாக இருக்கணும். அப்போ போய் ஒன்று ஒன்றா செய்யாதீங்க. அதோடைய வேகக்கூடிய நேரம் மாறி போயிடும். இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த தக்காளியை, அந்த பேஸ்ட்டை அப்படியே நம்ம ஒரு கிண்ணத்தில் மாற்றி, ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிறோம். அதுபோல் சாதம் வந்து நல்லா உதிராக வடித்து எடுத்து வச்சுக்கணும். 1 கிண்ணம் சாதம் வேணும். அதாவது 3 கரண்டி, அந்த குழிக்கரண்டி இருக்கும், அதனால் 3 கரண்டி சாதம். இப்போ அடுப்பை பற்ற வச்சோன்னா அகலமான கடாயை அடுப்பில் வச்சுக்கிறோம். அந்த கடாய் சூடு வந்தோடனே ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. அந்த எண்ணெய் சூடு வந்தோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் இடித்த தூள் அப்படியே போட்டுருங்க. அது பொரிஞ்சு வந்தோன்னே அது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தூள், அதே போல் சோம்பு வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு அது நல்லா பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துங்க. சின்ன வெங்காயத்தை சேர்த்து இந்த சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இதை நல்லா வதக்க இதில் ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இனிப்புத்தன்மை இருக்கும். அது இந்த தக்காளி சாதத்துக்கு நல்லா ஹைலைட்டாக இருக்கும். இந்த மாதிரி அதை வதக்கி விட்டு இந்த பதத்துக்கு அது வேணும். நல்லா வதக்கி இந்த பதம் வந்துடணும். அதாவது ரொம்ப தீஞ்சிடும் விட்டுறக்கூடாது. அதே டைமில் அரை பதமாகவும் இருக்கக்கூடாது. நல்லா வதங்கி இருக்கணும். இந்த மாதிரி வதங்கினோடனே நம்ம இஞ்சி பூண்டு, அதாவது இடித்த இஞ்சி பூண்டை சேர்த்துக்கிறோம். இஞ்சி பூண்டை சேர்த்து இதோட பார்த்திங்கன்னா நறுக்கி வச்சுருக்க அந்த 2ஆக வகுந்த அந்த மிளகாயை சேர்த்துக்கிறோம். பச்சை மிளகாய் 4 மிளகாயும் சேர்த்துக்கணும். அது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இந்த கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டோடலாம் சேர்த்து நல்லா வதக்கும் போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அது நல்லா பச்சை நறுமணங்கள் போகிற அளவுக்கு அதை நல்லா வதக்கி விட்ருங்க. இந்த மாதிரி அதை நல்லா கைவிடாமல் வதக்கி விடணும். அப்படியே விட்டிங்கன்னா தீஞ்சு போய் கருப்பாக போகும். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாயிடும். இப்போ இதுக்கு தேவையான இந்த பதத்துக்கு வதங்கினோடனே 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துங்க. இது நல்லா வதங்கி வரணுங்கிறதுக்காக இதுக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துங்க. இந்த வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டெல்லாம் நல்லா வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே வந்துடுங்க. இப்படி வதங்கின பிறகு இந்த பக்குவம் வந்த பிறகு, இந்த மாதிரி பக்குவம் வந்தோடனே நம்ம மிளகாய்த்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் போடுங்க. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டுக்குங்க. அது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஜீரகத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறோம்.
1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்து, இதை நல்லா பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம நறுக்கி வச்சிருக்க அந்த ஒரு கொத்து கொத்தமல்லி தழையும் சேர்த்துக்கிறோம். அது கூட இலைய மட்டும் எடுத்து புதினா இலைய ஒரு கொத்து, ஒரே ஒரு கொத்து மட்டும் எடுத்து சேர்த்துக்குங்க. அதில் இருக்க காம்பெல்லாம் போட வேணாம். புதினா இலையும் கொத்தமல்லி தழையும் காம்பை நீக்கிட்டு அந்த இலைய மட்டும் போட்டு நல்லா வதக்குங்க. இந்த மாதிரி நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, நல்லா இது வெந்து எண்ணெய் அப்படியே தெளிஞ்சு வந்துடும். இப்போல்லாம் எதுவும் தண்ணியோ எதுவும் சேர்க்கக்கூடாது. அதே போல் திரும்ப எண்ணெய் சேர்க்கக்கூடாது. இப்போ நம்ம வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த தக்காளி பேஸ்ட்டை அப்படியே இந்த இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் அந்த வெங்காயம்லாம் வதக்கி வச்சுருக்கிறதுல அப்படியே சேர்த்துருங்க. இந்த மசாலாவில் சேர்த்துட்டிங்கன்னா அப்படியே ஹைலைட்டாக இருக்கும். இப்போ அந்த தக்காளி பேஸ்ட்டை சேர்த்து இதை நல்லா வதக்கி விடுங்க. இதில் எதுவும் தண்ணி எதுவும் சேர்க்க வேணாம். ஏன்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டே கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். வேக வச்சு அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கும். இது நல்லா வெந்து அப்படியே கொதித்து அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்த அளவுக்கு நம்ம இதை கொதிக்க விடணும் திரும்பவும். ஏற்கனவே எல்லாம் வதக்கிட்டோம். தக்காளியையும் நல்லா வேக வச்சுட்டோம். இப்போ இது மேலே கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும். இதோட டேஸ்ட்டும் இன்னும் ஹைலைட்டாக இருக்கும். இப்போ இந்த தக்காளி குழம்புக்கு தேவையான உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுங்க. இது மாதிரி போட்டு அதை நல்லா வதக்குங்க. நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே வாங்க. நல்லா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெந்து அப்படியே நல்லா கொதித்து இந்த எண்ணெய் மட்டும் பிரிஞ்சு வரும். அந்த பக்குவம் வர்ற அளவுக்கு இதை நம்ம இந்த மாதிரி கொதித்து அந்த பதம் வர்ற வரைக்கும் நம்ம அதை கொஞ்சம் கொதிக்க விடணும். அப்போ தான் சாதம் போட்டிங்கன்னா உதிர உதிராக இருக்கும். இல்லைன்னா குழ குழன்னு இருக்கும். அப்போ தான் அந்த சாதம் இதில் இருக்கக்கூடிய அந்த மசாலா தக்காளி அந்த மசாலாவெலாம் சேர்த்து உறிஞ்சி இந்த சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கொதித்து நல்லா தெளிஞ்சு வரும்போது எண்ணெய் தெளிஞ்சு வரும்போது தான் நம்ம சாதம் போடணும். இப்போயே நல்லா வாசமாக இருக்கும். இந்த தக்காளியோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும். அதோடு பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி சாதத்தோட அந்த தக்காளியோட டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ சாதம் வந்து நம்ம வடித்து உதிர உதிராக எடுத்து வச்சுருக்கோம். இந்த மாதிரி உதிர உதிராக வச்சுக்கோங்க. இப்போ எடுத்து அந்த சாதத்தை இந்த தக்காளி குழம்புல அப்படியே சேர்த்துருங்க. இந்த தக்காளி இந்த குழம்புல அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அந்த பேஸ்ட்டில் அப்படியே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ரைஸ் அப்படியே இந்த சாதத்தில் இருக்க அந்த சாதம் வந்து அப்படியே எல்லாத்தையும் உறிஞ்சிக்கிட்டு உங்களுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி சாதம் சாப்பிட சாப்பிட திகட்டாத அளவுக்கு இருக்கும். தக்காளி சாதம் மாதிரியே இருக்கும். ரொம்ப ஏதாவது கூட போட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டுக்கு போயிடும். அதனால இது மாதிரி கவனமாக பண்ணுங்கள். இல்லைன்னா தக்காளி சாதம் பிரியாணி மாதிரி போயிடும். நல்லா வடிச்செடுக்கிற சாதம், அதாவது உங்களுக்கு அந்த ரைஸ் கரண்டி போடுவோம்ல பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் போடுற கரண்டியெல்லாம் 3 கரண்டி. இதுக்கு வந்து 3 கரண்டி சாதத்தை எடுத்து இது மாதிரி போட்டு நல்லா பெரட்டுங்க. அந்த சூட்டோடு இதை நல்லா பெரட்டணும். அடுப்பை இப்போல்லாம் ஆஃப் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வாங்க. ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டாமல் உதிர் உதிராக வரும். நல்லா பெரட்டி விட்டுறணும். பெரட்டி விட்டோன்னா அது பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் இழுத்துக்கும். இந்த சாதம் அந்த மசாலாவெல்லாம் இழுத்துக்கும். தக்காளியோட டேஸ்ட் அப்படியே சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் கிளற கிளற உதிர் உதிராகவே வரும். இந்த மாதிரி நல்லா கிளறுங்க. இப்போ வந்து அடுப்பை கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் அதை கிளறி விட்ருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்றணும். இந்த தக்காளி பேஸ்ட் அந்த மசாலாவெல்லாம் சேர்ந்து நல்லா கம்ப்ளீட்டாக உள்ளே வந்து அப்சர்வ் ஆகிடணும். திப்பி திப்பியெல்லாம் பண்ணிடக்கூடாது. இப்போ இந்த மாதிரி நம்ம பிரட்டி எல்லாம் நல்லா பிரண்ட பிறகு இது மேலே கொத்தமல்லி தழை கொஞ்சம் தூவிக்குங்க. புதினா தழை கொஞ்சம் தூவிக்குங்க. காம்பு நீக்கிட்டு இலையை மட்டும் தூவிக்குங்க. இப்போ இந்த ரைஸுக்கு தேவையான உப்பு, ஏன்னா நம்ம உப்பு போட்டு வடிக்கலை, அதனால நம்ம அந்த ரைஸுக்கு தேவையான உப்பை மேலே தூவி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் இதுக்காக தக்காளி சாதம் செய்ய போகிறீங்கன்னா, இந்த மாதிரி செய்ய போகிறீங்கன்னா சாதத்தில் உப்பு போட்டு வடிச்சுங்க. அப்போ நம்ம உப்பு போட வேண்டியதில்லை. இல்லைன்னா நம்ம 3 டைமாக உப்பு போட்டிருக்கோம். அந்த மாதிரி போட வேண்டிய சூழல் வரும். இப்போ இதுக்கு கரெக்டாக உப்பு, காரம், புளிப்பு எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து இந்த நல்ல சாதத்தை, இந்த தக்காளி சாதத்தை சூப்பராக ஹைலைட்டாக இப்போ நமக்கு டெலிஷியஸாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வாழை இலையில் சுட சுட இந்த தக்காளி சாதத்தை பரிமாறினீங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக இருக்கும். சூப்பராக இருக்கும். வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஒரு வீட்டில் விருந்து வைக்கிறீங்கனாலும் அதில் இந்த தக்காளி சாதத்தெல்லாம் இந்த மாதிரி செஞ்சு வைக்கலாம். ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். அதே போல் ஆஃபீஸுக்கு போகிறீங்கன்னா காலையிலே அது மாதிரி லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். ஸ்கூலுக்கும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸில் செஞ்சு கொடுத்து விட்டுடலாம். இது ரொம்ப நேரம் எடுத்துக்காது. இதை வேக வைக்கிற நேரம் மட்டும்தான். ரொம்ப ஈஸியாக, ரொம்ப டெலிஷியஸாக, குயிக்காக செஞ்சிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா முட்டை ஆஃப் ஆயிலு, ரீஃப் ஆயிலு
ஆம்லேட்டு, அதே போல் வெஜிடபிள் குருமா, முட்டை, மீன் வறுவலோட சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு, எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். லைக் பண்ண சொல்லுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ண சொல்லுங்கள். நீங்களும் இந்த மாதிரி தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கின்ற அனைத்து வியூவர்ஸுக்கும், சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.